ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி மேரிட் டு மாமா எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா, ஸோ ஜங்குக் வந்து கொஞ்ச நாளாகவே அப்படி தான் இருந்திருப்பான். ஸோ வைனும் இந்த சைடில் ப்ராஜெக்ட் அது எல்லாமே பார்த்துட்ருப்பா. மாமா மாமா ஆ எப்படி வந்த ஆஃபீஸ்லேருந்து? எல்லாமே ஒழுங்காக போதா? நீ நீ பெருசாக எதுவும் ப்ரெஷர் பண்ணிடல? எனக்கு அதெல்லாம் வேணாம். அது பார்த்துக்கலாம். எப்பவுமே ஃபஸ்ட் இருக்கணும்னா நினைக்க முடியாதுல்ல. பார்த்துக்கலாண்டி. நீ தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணிக்காத. ஒன்றும் இல்லை, அப்படி விட்டுரு சரியா? மாமா இப்போ அதுக்கா எழுப்புன? அதை சொல்கிறதுக்கா? என்ன நான் போனதுலேருந்து ஃப்ரெஷ்அப் கூட ஆகலையா? நீங்கள் போங்க குளிச்சுட்டு வாங்க. சரி. என்ன ரொம்ப டல்லாக இருக்கு? ஃபீவர் இருக்கா? இங்கே பாருமா. இதெல்லாம் நீ என் கூட இருந்து ஹேண்டில் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லடி. நான் அதை எதுவும் பார்க்கலை. தேவையில்லாமல் எதையோ ட்ரை பண்ணிகிட்ருக்காத. மாமா நான் அதெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணல. எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. நான் எதுவும் பார்த்துக்கல. அதை தயங்கண்ணா, சைனீஸ் அண்ணா, ஜாய் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எதை யோசிச்சுட்ருக்கீங்க? எல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சரி ஓகே. நான் ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ணி வேணாம்மா. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. ரொம்ப லேட்டாக வர, ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா. விடு. ஃபுல்லாக என் தப்பு, ஃபுல்லாகவே என் தப்பு தான். யார் எங்கே வைக்கணும்னு என்னன்னு தெரியாமல் வச்சிட்டேன். அதான் நல்லா திருப்பி போட்டு வாங்குறான்டா எப்பா. மாமா என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவையில்லாமல் எது எதுவும் பேசிட்டுருக்காதீங்க மாமா. நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. நான் பூரி சுட்டிருக்கேன். பூரி பிடிக்கும்ல? இல்லை இல்லைம்மா, சொன்னா கேளு. நீ போ, நீ போய்ட்டு உன ரெஸ்ட் எடுமா. ஏதாவது ஒர்க் இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். இது தேவையில்லாமல் நீயும் கஷ்டப்பட்டுட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட வேணாண்டி. மாமா இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அப்படிலாம் கஷ்டப்படல. என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னும் எவ்வளோ நாளைக்கு மாமா இது மாதிரி இருக்க போகிறீங்க? 1000 பேர் என்ன வேணாலும் உங்களை சொல்லட்டும் மாமா. நான் உங்களை நம்பிட்டு தானே இருக்கேன். இன்னும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பழைய மாதிரி ஏன் ஆக மாட்டீங்க? ஆஃபீஸ்க்கு எப்போ வருவீங்க? ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. நானும் அதாண்டி சொல்கிறேன். என் கூட இருந்தால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ வரைக்கும் நான் பண்ணலையான்னு ஒன்றும் தெரிலடி. மாமா இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அமைதியாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் திருப்பி இதை வந்து சொல்லிகிட்ருக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் தான் சொல்கிறேன்ல, அதை நான் நம்புறதாவே கிடையாதுன்னு. எதுக்கு நீங்கள் அதையே சொல்லிகிட்ருக்கீங்க மாமா? ஜங்குக் மாமா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இது வேண்டான்னா வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்னடி? என் மேலே பாசம் இருக்குது, எல்லாமே எனக்கு புரியுதுமா. ஆனால் என்னாலே நம்ப இல்லடி. பண்ணியிருந்தேன்னா துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாண்டி சொல்கிறேன். போயிட்டேன். நானே பேசுகிறேன் வீட்டில். மாமா போயிடுனா எங்கே மாமா போக சொல்கிற? ஒன்று விட்டா பாரு மாமா, பாரு, நீ ஓகேவா இல்லை எனக்கு அது நல்லா தெரியுது. நீ ஓகே ஆகிற வரை நான் வெயிட் பண்ணுறேன். நீ தேவையில்லாமல் இது மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எதுவும் பேச வேண்டாம். என்ன, நான் வெயிட் பண்ணணும் தானே? நான் வெயிட் பண்ணுறேன் மாமா, விடு. தேவையில்லாமல் எதோ பேசிகிட்டு இருக்காத மாமா, அது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ போ, எழுந்துரு மாமா, எழுந்துரு. எல்லாமோ ஓ ரெஸ்ட் ரூம் போ. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்கு எல்லாமே எடுத்து வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு வைன் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வரான். ஸோ வைன் இதை பார்த்துருப்பா, ஸ்டெப்லேருந்து இறங்கி வருது. மாமா என்னம்மா? சீக்கிரவா. வரேன்டி. ஐ லவ் யூமா. ஐ லவ் யூ டு மாமா. பாரு எவ்வளோ அழகாக இருக்க, எப்போ பார்த்தாலும் உம்மன். சாப்பிடு.
ஆமாம், நீ நான் ஓகே தான். நீ சும்மா இதையே சொல்லிகிட்டு இருக்காது. சாப்பிடு. நீயும் உட்காந்து சாப்பிட்றி. 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்லாம். உட்கார். சரி மாமா. மாமா இன்னொன்று. இல்லைம்மா வேண்டாம். ஏன்? இங்கே பாரு, திருப்பி திருப்பி அங்கேயே வந்து நிற்காத மாமா. இல்லடி, அது சரியாக வராது, விடு. சரி, எனக்கும் போதும். என்ன போதும்? நிறைய தானே சாப்பிடுவேன். எதுக்கு தாளாமல் போதும் நான் சொல்கிறேன். சாப்பிடுமா? இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கும் ஒரு மாதிரி. சரி, சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. சரிங்க மாமா. மாமா, ப்ராஜெக்ட் வந்து இன்னும் 3 days கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி? நீ அதெல்லாம் விடு மாமா. நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுருக்க? ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு 3 days மட்டும் நீ ஆஃபீஸ்க்கு வா மாமா என் கூட. நான் கிளைண்ட் கிட்ட நான் பேசினாலுமே நீ கூட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்கல்ல கிளைண்ட்டும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். நீயும் கூட வந்துடுறியா மாமா? எப்படி ப்ராஜெக்ட்லாம் எப்படி முடிச்சிங்க? எப்படி இருக்கானுங்க? தயமும் சைனீஸும் தூங்குனாங்களா? ஜாய் வர ரெகியாக இருக்கா லேடி? ஏதோ ப்ரெஷர் பண்ணிடுறாளா? இல்லை மாமா. அதெல்லாம் தயங்குற நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நீ தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத. இல்லடி, எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், ஃபைல்ஸ் எல்லாம் வர அவைட மாட்டிட்டு எப்படிம்மா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்ருக்க? நாளைக்கு ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கு வா என் கூட. சரியா மாமா? சரி போதுமா? அப்படியே உட்காந்துட்டே இருக்க. சரி கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லடி, எனக்கு உண்மையிலே போதும், அதனால தான். சரி குடும்பம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வயனும் எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருப்பா. ஸோ வெஷர் வாஷிங்லாம் முடிச்சுட்டு வயனும் வந்து பெட்டில் படுத்துட்டு இருப்பா. ஜங்குக்கு அப்படியே படுத்துகிட்டே இருக்கான். வயனை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். என்ன மாமா என்னையே பார்த்துட்ருக்க? இல்லடி, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இவ்வளோ ஸ்ட்ராங்கானு எனக்கு தெரில. நான் உன்னை பார்க்கும்போதும் நார்மலான வில்லேஜ் பொண்ணு என்னையை மட்டும் சுற்றி வந்துட்டுருப்பா. என் மேலே ரொம்ப லவ். இவ்வளோதான் நான் பார்த்தேன். இப்போது என் கம்பெனிக்கு நீ சிஓவாக இருந்து இன்னும் டிகிரியோட கம்ப்ளீட் பண்ணல. பட் நீ எல்லாமே எடுத்து பார்க்குற. எனக்கு புரியவே இல்லாமோ என்னை எவ்வளோ பிடிச்சிருக்கா, என்னை எவ்வளோ லவ் பண்ணுற. ஆனால் நான் என்ன மயிறு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஓடிட்டே இருக்குடி. எதோ ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒன்று மட்டும் தெரியுது. என்ன தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேணாம், நீ அமைதியாரு. இல்லடி, இல்லை, ஃபைனலாக ஒன்று மட்டும் தெரியுது. நான் உனக்கு எந்த விஷயத்துலையும் தகுதி கிடையாதுன்னு. மாமா மறுபடியும் ஆரம்பிக்காத. எனக்கு கடுப்பாக இருக்குது. நாளைக்கு மார்னிங்கே போகிற மாதிரி இருக்குது. கிளைண்ட்கிட்ட 80% ஷோ பண்ணணும்ல. நீ சும்மா எதாவது யோசிச்சுருக்காத. கம்மன்னு பாடு. நாளைக்கு நானே பேசிக்கிறேன். நீ ஜஸ்ட் என் கூட வந்து லைட்டாக மட்டும் ஸ்மைல். எனக்கு கிளைண்ட்டை பார்த்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு அது மட்டும் சொல்லிக்கோ. எப்படி முடிச்ச? அது எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு அதை பற்றிலாம் கேட்கணுன்னே தோணலாமோ? என் மேலே தான் கோவமா நான் அதை பற்றிலாம் கேட்க மாட்டேறேன்னு? எனக்கு அதெல்லாம் ஓடலடி. ஒன்றே ஒன்று மட்டும் தான் ஓடிட்டு. என் மூக்கு என்ன துரோகம் பண்ணிட்டு. ஐயோ மாமா, நீ அமைதியாக தூங்கு. பாரு, எதையோ பேசிட்டுருக்காது, தூங்கு அப்படி சொல்லிட்டு வயன் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கியிருப்பான். மார்னிங் ஃபஸ்ட்டு வயன் தான் இருந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஜங்க் ஸ்டில் இப்போ வரைக்கும் தூங்கிட்டுருக்கான். வயன் எல்லாம் ரெடி ஆகிட்டு மாமா மாமா ஏம்மா போ மாமா, ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, கிளம்பணும்ல, டைம் ஆகிடுச்சு. நான் நீ தூங்கிட்டுருக்கேன்னு தான் எழுப்பல, பட் போய் தானே ஆகணும், எழுந்துரு. ஃபஸ்ட் எழுப்பிடுவேன் ஆல்ரெடி. மார்னிங் ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு மாமா. நீ போ. ஸோ சங்குக் இப்போ ஆஃபீஸில் உட்காந்து கிளைமேட்டில் உட்காந்துருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் கிளைமேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே மட்டும் தனியாக சும்மா ஃபோன் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஷோ இன்னும் எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பா.
கடுப்பு வராயிட்டு. ஜங்குக் ஜங்குக் ஜங்குக், நான் உன்னை பார்க்க எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா ஜங்குக்? நீயே நான் இப்போதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன் ஜங்குக். ஆமாம், ப்ராஜெக்ட் வேறு நம்மளுக்கு சப்மிட் பண்ணணும்ல, அதான் எல்லாமே அலைன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டேன் ஜங்குக். கிளைண்ட் கிட்ட எனக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஜங்குக். என்னடா அமைதியாக இருக்க ஜங்குக்? நான் ஜெனி. என்னாச்சு ஜங்குக்? ஜங்குக் இங்கே பாருடா, கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும்ல, இப்போ எதுக்கிட்ட பண்ணிட்டுருக்க? ஓ, என்னை பார்த்த சந்தோஷத்தில் உனக்கு கண்ணெலாம் கலங்குதா ஜங்குக்? சாரி ஜங்குக், ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன். எவ்வளோ கான்டாக்ட் பண்ணேன், தாயாங்கையும் சைனீஸையும். ஜாய் கூட என்னோட பேச கேட்குறதுக்கு லெசன் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு நல்லா தெரியும் 2 வீக்ஸில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடணும்னு. அதனாலேயே எல்லாமே முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜங்குக். எல்லாமே முடிஞ்சிருச்சு. மீட்டிங்கில் நம்ம பேசிடலாம். வா, எழுந்துரு ஜங்குக். ஜங்குக் எழுந்துரு ஜங்குக். என்னாச்சு ஜங்குக்? எழுந்துருன்றல. ஹே ஜெனி, என்ன பண்ணுற? கையெடு, ஹர்மால் கையெடு. அம்மு அம்மு சாரிடி, தப்பு பண்ணியிருக்கல. தப்பு பண்ணியிருக்கல அம்முன்னு, தப்பு பண்ணியிருக்கல அம்மு. அம்முன்னு தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணியிருக்கேன்டி, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அம்மு, பெரிய தப்பு. ஜங்குக் மாமா, ஜங்குக் மாமா, என்னாச்சு? ஹே ஜெனி, யார் இங்கே வர சொன்னது? மாமா மாமா ஓகேவா நீங்கள்? மாமா நான் தப்பு பண்ணியிருக்கேன்டி. நான் தப்பு பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். உன்னையே ஏமாத்திட்டல்லடி. உன்கிட்ட மறைச்சிருக்க கூடாதுல்லடி. எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன்ல. இப்போ நீ கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தானடி. மாமா என்ன நீங்கள் இங்கே பாருங்க, நான் நம்பர் இல்லடி. இல்லை, ஜெனியை பார்க்கும்போது எனக்கு தோணுது தப்பு பண்ணியிருக்கேன் அம்மு. அம்மா என்னை விட்டு போயிடுறி, தப்பு பண்ணியிருக்கேன்டி. மாமா நிமிஷம் இருங்க. ஏய், யார் வர சொன்னது? ஒயன் சைலன்ஸ் ஆகிடு. ஒயன், ப்ராஜெக்ட் சப்மிட் கொடுக்க தான் வந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்டும் என்கிட்ட தான் ஹேண்டில் இருக்குது. எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுக்கணும்ல கிளைண்ட் கிட்ட, இல்லைன்னா இந்த ஆஃபீஸ் லாஸ் ஆகிடும். உனக்கு தெரியுமா? ஐயோ மேட் ஒயன், இப்போ எதுக்கு? இங்கே பாரு, ஜங்குக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு தான். என்ன சொன்ன? ஒயன் எதுக்கு என்ன அடிக்கிறேன்? ஜங்குக் பாரு, ஒயன் என்ன அடிக்கிறான். இப்படிதாண்டி அடிப்பேன், இதுக்கு மேலே அடிப்பேன். உண்மையை சொல்லு, எப்படி? ஏய், உனக்கு புரியலையா? எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா அவரு? இப்போ ஏதோ குழந்தை மாதிரியா வந்து கட்டி பிடிச்சிட்டு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான்டி. வாய் தர, உண்மையை சொல்லு. ஜெனி கட்டுப்பேத்தாத, உண்மையை சொல்லு. ஜங்குக் என்ன அடிக்கிற? ஜங்குக் சொல்லு ஜங்குக், நமக்குள்ள எல்லாம் நடந்துச்சுல, சொல்லு ஜங்குக், என்ன பாரு ஜங்குக். திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காது ஜெனி. அவர் பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு, சொன்னா புரியாதா? உண்மையை சொல்லுடி. நான் அடி வாங்கி செத்துறப்புறம் உண்மையை சொல்லுடி. ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் சைனீஸ் தான் எங்கே வந்து மடக்கியிருப்பாங்க. ஆனால் விடுங்கண்ணா, எப்படி போய் சொல்லிட்டு இருக்கா? ஏய், இங்கேருந்து போடி ஆயிரு. சைனீஸ் அண்ணா, இல்லை அவளை போவேன்னு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, பாவம் அவர். டே, நீங்கள் போங்கடா, நான் பார்த்துக்கிறேன். நீ போங்க. அம்மா பாருடி, என்னால் தானடி நீ இவ்வளோ கஷ்டப்படுற. நான் தானடி காரணம் நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு. இப்போ வரையும் என்னால் தான் நீ கஷ்டப்பட்டுரு. அதாண்டி நானும் சொல்கிறேன், புரியலையா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாளேடி, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம்டி. இருக்கலாமோ?
நான் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பொய்யான ஹோப் கொடுக்குறதா இல்லை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, நான் எந்த இன்டென்ஷனோட அவ கூட அப்படிலாம் இல்லடி. அது மட்டும் அம்மா பாருங்க, திருப்பி திருப்பி இது பேசணும்னு அவசியம் இல்லை. நான் அவளை அடித்ததுக்கு ரீசன் அவள் பொய் சொல்கிறாம்மா. அம்மா எனக்கு தெரியும், நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் என்கிட்ட எப்படி சொல்லணும், இப்படி கட்டிப்பிடிச்சி அழுகணும்னு அவசியம் இல்லை. அவளை வந்தனையும் நீங்கள் சப்புன்னு நாள் வச்சிருக்கலாமே மாமா. எதுக்கு அமைதியாக இருந்தீங்க சொல்லுங்க மாமா, எதுக்கு அமைதியாக இருந்தீங்க? தெரியலடி, எனக்கு அவளை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டணும் அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் அம்மா தோணுச்சு. எதுவும் எனக்கு பெருசாக தோணலடி. தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன் அம்மோ. நீ நம்பாதடி என்னைய, நம்பாத. என் அம்மா கூட என்ன நம்மாட்டுறாங்கடி, ஏன்டி என்ன நம்பிட்டுரு? நம்பாதடி, வேணாமோ. திருப்பி உனக்கு தாண்டி வலிக்கும். சொன்னா கேளுமோ, வேணாமோ. தேவையில்லாம என்னை நம்பி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்காதடி. என்னால் அது பார்க்க முடியாது. இவ்வளோலாம் அழுவாதம்மோ. மோ பாருடி மோ. அம்மா, நான் உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். என் நம்பிக்கை உடைக்கிற மாதிரி தான் நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருப்பீங்களா? நான் நம்புகிறேன் மாமா, நான் நம்புகிறேன். ஏண்டி வேணாம்மா, திரும்பி வலிக்க போகுதுடி உனக்கு. இல்லை மாமா, நம்புகிறேன், எனக்கு வலிக்காது. என்ன ஆனாலும் நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி தப்பே பண்ண கூட நான் பார்த்துக்கிறேன் மாமா. உன்னை விட்டுலாம் போக மாட்டேன் மாமா. வைத்தியமா வைத்தியமாடி சொல்லவா? வைத்தியமா பாரு, தப்பே பண்ணியிருந்தாலும் என் உடன் இருப்பியா? சந்தோஷமாக இருப்பியா? இந்த பழைய மாதிரி உன் மாமாவை பார்ப்பியா? அதே மாதிரி நான் தெரியுவேண்ணா, சொல்லுடி. தொட்டு தாலி கட்டினல, இப்படி கட்டும் போதோ உனக்கு ஒருக்குள்ளே ஒரு சந்தோஷம்லாம் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி இருப்பானா? அவ கூட நான் அப்படி இருந்தேன்னு கேள்விப்பட்ட பிறகு அதே மாதிரி இருப்பியா? சொல்லு, என் கூட இருப்பியா? முடியாதுடி, முடியாதுமா, முடியாது. எனக்கே தெரியும். இருப்பேன். அம்மோ, லூசு மாதிரி பேசாதடி. இருப்பேன், நான் இருப்பேன். இதை பற்றி பேசணும் எனக்கு அவசியம் இல்லை. 2 days ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட்டில் மணியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் ஃபியூ டேஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஆஃபீஸ் வந்து உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க. என்னால் பார்க்க முடியல மாமா, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. எனக்கு இதெல்லாம் நிறையவே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது நான் பண்ணிட போகிறேன்னு பயமாக இருக்குது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் காப்பாற்றிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் இந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது மாமா. நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்னையும். நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் உங்கள் விஷயத்தில். ப்ளீஸ் மாமா, பழைய மாதிரி இருங்கள. என்னால் முடியல மாமா, ரொம்ப ரொம்ப வலிக்குது. மனசு உடம்பு தூக்கமே இல்லை மாமா. நிம்மதியாக தூங்கணும் மாதிரி இருக்கு மாமா. தூக்கமே இல்லையாடி? நான் தானே? இல்லை மாமா, இல்லை, நீங்கள் இல்லை, இல்லவே இல்லை. நீங்கள் பழைய மாதிரி ஆகுங்க, எல்லாமே நல்லது நடக்கும். ஏண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு என் கூட இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அது கட்டினா தாலியை கழட்டி கொடு. மாமா மாமா, இப்படிலாம் பேச வேண்டாம் மாமா. இதுதான் ரொம்ப வலிக்குது. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, ஆண்டி, அங்கிள் இவங்க பேசுனது கூட எனக்கு வலிக்கல.
நீ ஒரு டைம் என்னை நம்பாதன்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்குது. நான் உன்னை நம்புகிறேன் மாமா. என்ன ஆனாலுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மாமா. இதான் சொன்னல, நான் பார்த்துக்கிறேன். என்னாலும் விட்டு போக மாட்டேன். தெரியலடி, ஒரு பொண்ணு இவ்வளோ நான் நினச்சிட்டு இருப்பேன் என் லவ் தான் ரொம்ப பெருசுன்னு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். சரிடி, அப்படி சொல்லலை. நீ வா, தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்ற, வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ வயனை அவனோட லேப்பில் வச்சு தூங்க வச்சுருப்பான். ஸோ வயன் நல்லா தூங்கியிருப்பான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இப்படி இருந்தா எப்படி இவ்வளோக்காச்சு மாறணும். ஜங்குக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி தூங்கியிருப்பான். ஸோ அப்படியே தான் டேஸஸ் போயிருக்கும். ஜங்குக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருப்பான். ஒரு 1 மந்த்து ஜங்குக்கு இப்படியே தான் இருந்திருப்பான். தென் ஓகேவா ஆயிருக்கும். இப்போ ஜங்குக்கு ஆஃபீஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். பழைய மாதிரி இருக்கான் அவங்க கூட. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ செம்ம டயர்டாக இருக்கே. அம்மோ அம்மோ இந்த வரேம்மாம்மா. சாயாடி, தலை ரொம்ப வலிக்குது. ஐ லவ் யூ, மிஸ் யூ டி. இருங்க மாமா. மாமா சாயா. என்னடி ஒரே இழிப்பாக இருக்குது. செமஸ்டர் வேறு வருது. என்ன தெரியலையா? சரி புக்ஸ் எடுத்துகிட்டு வா. சரி மாமா. சீக்கிரம்டி, அப்போ ஃப்ரெஷ்அப் வேறு ஆகணும். சீக்கிரம். எவ்வளோ யூனிட் கவர் பண்ணணும் இன்றைக்கி? 2 14 மார்க்ஸ் மட்டும். சரி எடுத்துட்டோ. என்ன டாபிக்? அம்மா நார்மல் தானேடி, பார்க்க மாட்டியா? சாரி மாமா, நீ பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்கும். சரி எடுத்துட்டோ போ. ஸோ ஜமா கிட்ட புக்கு தராவாயன். ஸோ ஜமா ஓப்பன் பண்ணிட்டு பின்னெல்லாம் எடுத்து அம்மா அம்மா மாமா உண்மையாடி? உண்மையா? வி ஆர் ப்ரெக்னென்ட்? ஆமாம் ஆமாம். ஹாப்பியா? என்னடி இங்கே வா. எவ்வளோ பேர் ஹாப்பினஸ் கொடுத்துருக்கேன் நீ எனக்கு. ஹாப்பியான்னு வர கேட்குற? சரி ஒன்று செக்கப் போயிட்டு வந்துடலாம். மாமா நாளைக்கு போகலாமே. நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுறீங்களா? சரி என்ன சாப்பிட்ற? என்ன ஆர்டர் பண்ணுறோம்? சொல்லு பண்ணிடலாம். என்ன இன்னைக்கு மாமாவுக்கு ரொம்ப கூடுதலாக பாசம் என் மேலே. எதனால்? உங்கள் பொண்ணு வர போகிறதுனாலயா இல்லை நான் தானே ரீசன்? அப்படி கிடையாது. ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு பெரிய பொண்ணு உட்காண்ட்ருக்கு. இதுவே ஒரு சின்ன பொண்ணு தான். இதுகிட்டேருந்து ஒரு குழந்த வரப்போதே, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த அம்மத்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு குழந்தைன்னா ஹாப்பி தானே? மாமா இல்லை, ஒரு மாதிரி உங்கள்கிட்ட மார்னிங்கே சொல்லலாம்னு நினச்சேன். என்னடி காலேஜ்லேவா? இந்த மாதிரி மயக்கம் வந்துடுச்சு மாமா. இல்லை இப்போவே கிளம்பு. இல்லை மாமா, நாளைக்கு மார்னிங்காக போய்க்கலாம். எங்கள் அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன ஆச்சு காலேஜில்? எப்படி கதை கேட்குது பாரு. ஆஃபீஸில் இன்னைக்கு என்ன ஆச்சு? அதை விடு, காலேஜில் என்ன ஆச்சு? அதான் ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுக்கோ டெஸ்ட் பண்ணி பாருடின்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்படி வந்துச்சு. கால் பண்ணியிருக்க வேண்டியது, நான் உடனே வந்திருப்பேன்ல. எப்படி வந்த நீ வீட்டுக்கு? மாமா கேப் தான் புக் பண்ணி வந்தேன். சரி ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணானா? இல்லைப்பா மாமா, ஸ்லோவாக தான் மாமா. சரி உங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னியா? ப்ளாக் பண்ணியிருக்காங்கம்மா. மாமா ஆசையாக இருந்துச்சு. இரு, வேறு நம்பரில் வந்து நம்ம. இல்லை மாமா விட்டு, அவங்க உன்னையே சந்தேகப்பட்டாங்க.
அம்மோ ஆனால் அவங்க மாமா நீ வீடு இதை பற்றி பேசாத, இது ரொம்ப அழகான வைப்பாக இருக்குது, நீ மாற்றாத. சரிம்மா சரி, உனக்கு பிடிக்காதான் செய்யலை. எனக்கு சொல்லணுன்னு ஆசையாக இருக்குண்ணா, நான் வேணா சொல்கிறேம்மா. இல்லைம்மாம்மா போய்ட்டு ஆசைலாம் இல்லை, சும்மா இப்போ தோணுச்சு அம்மாக்கிட்ட சொல்லணுன்னு. இப்போ இல்லை மாமா, உண்மையாக இல்லை. நான் அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமாக தான் மாமா இருக்கேன். ஆன்ட்டி அங்கிள் கிட்ட சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் வேணால் சொல்லிடுறீங்களா? என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆன்ட்டி அங்கிளும். நான் வீட்டுக்கே போய் சொல்லிட்டு வரேன்டி. சரிங்க மாமா. அம்மா இன்னைக்கு என் புருஷன் எவ்வளோ ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பியா? எந்த அளவு ஹாப்பினா, என் பொண்ணாடி நான் கஷ்டமோட தான் கொடுத்துரு, அவள் எனக்கு விடும் பியூரான லவ் மாமா. அமைதியாக இரு மாமா, என்ன கஷ்டம் கொடுத்த நீ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூஞ்சி பாரு, எப்போ பார்த்தாலும் அழுக்கணும் மூஞ்சி. அவ்வளோ ரொம்ப அழுக்கிற, அந்த கெத்தான மூஞ்சிலாம் எங்கே போச்சுன்னே தெரில. அதெல்லாம் தோற்று போயிடுச்சுடி. என்னது அது தோற்று போச்சா? நம்பிட்டேன். வந்தோடனே இந்த சாயின்னு ஒன்று கத்துச்சு, எங்கே அந்த மூஞ்சி? இந்த மூஞ்சி தான் வேணும். சரி இது வந்துடும். சரியா? ஜாய்க்கு வேறு டேட் கொடுத்துருக்காங்கடி. எப்படி இருந்தாலும் இந்த 10 டேஸில் பாப்பா பிறந்துடும்னு சொல்லியிருக்காங்க. நீ வேற ப்ரெகி ஆயிருக்க, நல்லா இருக்குல்ல? ஜாய் கிட்ட சொல்லணும். இரு கால் பண்ணுறேன். ஹலோ ஜாய், உங்கள் அண்ணி ஏதோ பேசணுமா உங்ககிட்ட? கொடுண்ணா. ஏங்க நீங்களே சொல்லலாம்ல, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குடி. இதெல்லாம் உங்களுக்கு கூச்சமாக இருக்கும், கொடுங்க. ஜாய் டாக்டர் டேட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அண்ணா. சரி பத்திரமா பார்த்துக்கோ. சொல்லுடி. மயிர் சொல்றி, ஃபஸ்ட்டாக சொல்லுன்றல. இருங்க சொல்கிறேன். அதுவா ஜாய், வீடியோ கால் வரியா? நீயும் தயங்கும். சரிங்க நீ இது வரேன் அப்படி சொல்லிட்டு ஜாயின் கட் பண்ணிவிட்டு வீடியோ கால் வராம். ஸோ தேங்க உட்காண்ட்ருக்கான் ஒரு லூசு பையன். என்ன ஆண்டி உங்கள் அண்ணனுக்கு? ஏங்க வர சொன்னாங்கன்னா உட்காருங்க. வாங்க. ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீ சொல்கிறலாம். எல்லாம் உங்கள் அண்ணன் கூடலாம் வீடியோ கால் வரணும். எங்கே கம்முன்னு உட்காருங்க. ஜாய் பாப்பா நல்லா புச்சுன்னு இருக்கால ஜாய் கொஞ்சம். அது சொல்கிறீ அண்ணா என்ன சொல்லணும்? இருங்க. ஜாய் அது அப்படி சொல்லிட்டு ஒயின் கிட் காட்டுறா. வி ஆர் ப்ரெக்னென்ட். அண்ணி ரியலி? ஏங்க டே கங்க்ராச்சுலேஷன்டா. கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா நீ அண்ணா கிட்ட ஃபோன் கொடுங்க. அண்ணா என்னண்ணா என்கிட்ட நீ சொல்லணும்ல. அது ஹாப்பியா நீ? ஆமாண்ணா ரொம்ப ஹாப்பி. நீ ஹாப்பியாண்ணா? அண்ணா எனக்கு இன்றைக்கி ஃபுட்டு நீயே ஆர்டர் பண்ணிடுறியா? சரி ஆர்டர் பண்ணிடுறேன். அண்ணா கங்க்ராச்சுலேஷன்னா. ஹாப்பி ரொம்ப ஹாப்பிண்ணா நான். சரி ஐயோ இவகிட்ட வேறு சொல்லிட்டா இழிச்சிட்டே இருப்பாளே. எனக்கும் பள்ளின்னு இழிச்சிட்டே இருக்கு. அண்ணிகிட்ட பேசு. அண்ணா வெக்கப்படுறே இல்லை, பேசுவாங்க அண்ணிகிட்ட. அண்ணா வெக்கப்படுறாரு போல். ஆமாம் வெக்கம்தான் ஒரே அண்ணனுக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் கால் கட் பண்ணிட்டு, என்ன உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்ல அவ்வளோ வெக்கம்? வெக்கம்லாம் இல்லை. அவ மாதிரி பத்தியாடி எவ்வளோ நல்லா சந்தோஷப்பட்டான்னு. உங்கள் தங்கச்சியில் அப்படி தான் இருப்பா உங்களை மாதிரி. ஆமாம் என் தங்கச்சி என்ன மாதிரி தான் இருப்பா. நல்ல மனசுடி எங்களுக்கெல்லாம். அப்போது எங்களுக்கெல்லாம் கெட்ட மனசா? ஆமாம் உங்கள் அப்பனு மாதிரி தான் உனக்கும். ஏங்க இல்லைம்மா சும்மா. சரி நீ இதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப கரெக்ட் டைம் சாப்பிட்ணும். இரு நான் போயிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மில்கெல்லாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் பண்ணி எடுத்து வரேன். மாமா வேணாம் மாமா, எனக்கு பிடிக்காது ட்ரை ஃப்ரூட்ஸ் மாமா. ஐயோ அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட போகிறோம் போலியே. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் எல்லாமே போட்டு எடுத்து வந்துடுறான். குடி. மாமா பிடிக்காது. சரி நான் ஸ்பூனில் ஊட்டி விட்டுறேன்.
அப்புறம் எனக்கு ஆஃபீஸில் என்ன தெரியுமாடியாச்சு, சரியான சண்டை எனக்கும் சைனீஸ்க்கும். எல்லாமே முடிஞ்சிடுச்சு. டுபாக்கோ ஒரு மாதிரி இருந்தான் தெரியுமா. மாமா அப்போ அந்த அண்ணாக்கிட்ட கேட்டிங்களா நீங்கள்? ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிக்காமே பெண்டிங்லேயே வச்சுட்ருப்பாரு. யார் அவன் தானே தூங்கிட்டே இருப்பான் அந்த டீம் லீட்ரு. ஆகட்டு பாடா எப்படியோ எல்லாத்தையும் குடிக்க வச்சிட்டேன். இது குடிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பேசணுமா? இன்னும் சாப்பிட வைக்கலாம், என்னென்ன பேசணும், டேப்லெட்க்கு என்ன பேசணும். ஜங்குக்கா தெரியலடா. சரி பார்த்துக்கலாம். அம்மா தூங்கு. சரி மாமா. ஸோ வாயினோம் அப்படியே படுத்து நல்லா தூங்கிப்பா. ஸோ ஜங்குக் அப்படியே வாயினே பார்த்துட்ருக்கான். ஹாப்பினஸ் நீ தாண்டி. உனக்கு வந்து கொண்டான கஷ்டமே படுத்த மாட்டேன். ஐ லவ் யூ பொண்ணுட்டி. ஜங்குக்கு அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ மார்னிங் ஜங்குக் தான் வாயினை எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். ஹாஸ்பிட்டல் தான் இப்போ செக் பண்ணிவிட்டு ஜங்குக் கங்க்ராச்சுலேஷன், எங்கள் அப்பாவாயிட்டீங்க. டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அயன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ், அப்புறம் இந்த நார்மலாக சொல்கிற சாலட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க ஆரம்பிங்க. ஓகே டாக்டர், எல்லாமே பார்த்துலாம். ரொம்ப 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 தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே ஜங்குக், ரெகுலராக செக்கப் போடணும். எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக பையனை கூட்டிகிட்டு வெளியே வரான். இப்போ கரெக்டாக ஜெனி வந்து ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக் என்ன ஆஃபீஸில் என்ன உள்ளவே விட மாட்டாங்க. ஜங்குக் உனக்கு தெரியலையா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜங்குக். ஜெனி என்ன என்ன சொல்கிற? ஜங்குக் உனக்கும் எனக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஜங்குக். இப்போ தான் ரிப்போர்ட் பாரு. இல்லை ஜெனி, உண்மையாக இருக்காதுடி. ஜங்குக் மாமா என்னடி பண்ணுற? இருமா, டாக்டர் சொல்லியிருக்காங்க டென்ஷன் ஆகும். ஏங்க இங்கே வரா? எங்கே எனக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஒன்றும் இல்லை.